இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து வெளியே வரும்போது பார்வோன அவங்க ஒரு எண்ட் பாயிண்டா நினைச்சாங்க. ஒரு அழிவு பாயிண்டா நினைச்சாங்க. ஆனா அது அழிவின் பாயிண்ட் கிடையாது. அது ஆசீர்வாதமான பாயிண்டா ஆண்டவர் அவங்களுக்கு மாத்தினாரு. செங்கடல ஒரு அழிவின் பாயிண்டா நினைச்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த பார்வோன் அவங்கள அழிக்கணும்னு நினைச்சானோ அதே பார்வோனை வச்சு அவங்கள ஆசீர்வதிச்சு அவங்க எல்லாரையும் வெளியே கொண்டு வருவாரு. அடுத்து செங்கடல் இருக்கு. செங்கடல் வந்து ஒரு பெரிய தடையா பார்த்தாங்க. ஒரு அழிவின் பாயிண்டா நினைச்சாங்க. அது அழிவின் பாயிண்ட் தான் தம்பி. ஆனா உனக்கு இல்ல, அது உன் எதிரிகளுக்கு. பின்னாடி அவன் ஃபாலோ பண்ணிட்டு வருவான். அது முதல்ல ஒரு தடையா தெரிஞ்சுது. பின்னாடி பார்வோன் விரட்டிட்டு வரும்போது கடல் வழியா அவங்க நடந்து போவாங்க. இவங்கள கடல் போக விட்டுரும். பின்னாடி வர்ற பார்வோனை கடல் அமுக்கிரும். அது அழிவின் பாயிண்ட் தான். ஆனா அவனுக்கு இல்லையா, அது அவனோட எதிரிகளுக்காம். அது சரிதானா? அடுத்து மாறா மாறா வந்து பாத்தீங்கன்னா, மாறாவை வந்து ஒரு பிட்டர் பாயிண்டா அவன் நினைச்சான். வனாந்தரத்துல நடந்து போறான், தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க எல்லாரும். ஒரு கசப்பான இடமா அவன் நினைச்சான். கசப்பான இடமா அவன் கருதுனான். ஆனா அதை ஸ்வீட் பாயிண்டா அவர் மாத்திட்டாரு. மாறாவை மதுரமா மாத்திட்டாரு. அது ரொம்ப தித்திப்பா ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் ஒரு கட்டையை வெட்டி மோசேவை கசப்பான தண்ணியில போடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது ரொம்ப இனிப்பான தண்ணீரா மாறிடுச்சான். அதே மாதிரிதான் இப்ப பார்வோன் ஒரு தடை, செங்கடல் ஒரு தடை, வனாந்தரத்தின் பாதை ஒரு தடை. இதெல்லாம் தாண்டி இவங்க போறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப அதே மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், வாழ்க்கையில ஏன் இவ்வளவு தடைகளை நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு. அது உங்களை தவறான நோக்கத்துல ஃபாலோ பண்ற எதிரிகளுக்கு உண்டான தடை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி பார்வோன் வந்து அதை தாண்டி வர முடியாம இருந்துச்சோ, செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடை இல்லை, பார்வோனுக்கு ஒரு தடையா மாறிடுச்சு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற தடையெல்லாம் உங்கள் எதிரிகள் தவறான நோக்கத்துல உங்களை ஃபாலோ பண்றவனுங்க, இவனுங்க எவனும் கடந்து வரக்கூடாதுன்னு அது தடையா இருக்கு. அது உங்கள் தடை கிடையவே கிடையாது. உங்கள் எதிரிகள் உங்களை தவறான நோக்கத்தில் பின்பற்றுகிறவர்கள் உங்களை ஃபாலோ பண்ணி வந்துடக்கூடாது. உங்களை தொடர்ந்து உங்களை பிடிச்சிடக்கூடாது. நீங்க என்ன உயரத்துக்கு போறீங்களோ அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு அந்த தடைகள்லாம் இருக்குன்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அது உங்களுக்கான தடைகள் கிடையவே கிடையாது. உங்களை தவறான நோக்கத்தில் பின்பற்றுகிறவர்களுக்கான தடைகள். Your obstacles are actually not yours. It is an obstacle for your enemies.